வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருள்மிகு மகாசக்தி மாகாளியம்மனுக்கு அரோகரா. ஆண்டெழுந்த சான்றோர் பெருமக்களுக்கும் அருமை பெரியோருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வலைதளக் குழுவிலே கடந்த 15 நாட்களுக்கு மேலாக அருள்மிகு மகாசக்தி மாகாளியம்மன் திருக்கோவிலினுடைய ஆடித்திருவிழா குறித்த அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நிறைய பெருமக்கள் வெளியூர் அன்பர்கள் இந்த வலைதளக் குழுவிலே அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால் இந்த ஆடி திருவிழாவினுடைய பெருமை குறித்தும் அருள்மிகு மகாசக்தி மாகாளியம்மனுடைய திருவருள் குறித்தும் தங்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலே இந்த சிறு காணொளியை உங்களுக்கு பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த கொங்கு நாடு முழுமையும் கோவை பழனி என்று புகழ்பெற்று கோலோச்சி வருகின்ற இந்த கண்ணம்பாளையத்திலே இந்த திருப்பணிக்குழு அன்பர்களை திருப்பணியிலே முதன்முறையாக ஆட்படுத்திய ஒரு ஆத்மசக்தி நம்முடைய அருள்மிகு மகாசக்தி மாகாளியம்மன். தென்பழனியிலே தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைந்திருக்கின்ற மலைக்கு வடபுறமாக பெரியநாயகியம்மன் திருக்கோவில் அமைந்திருப்பது போலே நம்முடைய கோவை பழனிக்கு வடபுறமாக வடக்கு நோக்கி அருள்பாலித்து வருகின்ற அம்மன் தான் இந்த மகாசக்தி மாகாளியம்மன். இந்த மாகாளியம்மனுடைய திருவருள் மிக அற்புதமான திருவருளை கொண்ட ஆற்றல் மிக்க தெய்வம் இந்த மகாசக்தி மாகாளியம்மன். இந்த மாகாளியம்மன் திருக்கோவில் எவ்வாறு தோன்றியது என்பதை வெளியூர் மக்களாகிய தாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை பதிவிடுகின்றோம். ஒரு காலகட்டத்தில் சற்றேறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணம்பாளையம் முழுமையாக விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு செயல்படுகின்ற அற்புதமான ஒரு சிற்றூராக விளங்கி வந்த நேரம். அந்த நேரத்திலே இயற்கை பொய்த்து விவசாயம் முழுமையும் பாழ்பட்டு மக்கள் வாழ்வதற்கே வழியின்றி தவித்த ஒரு நேரம். குடிப்பதற்கே தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் அலைமோதி இனி இந்த ஊரை காலி செய்துவிட்டு வெளியூர்களுக்கு செல்ல வேண்டுகின்ற ஒரு நிர்பந்தமான சூழல். நிறைய பெருமக்கள் விவசாய பெருமக்கள் வெளியூரை நாடி சென்றுவிட்ட நேரம். அப்பொழுது அன்றைய சிறுவர்களாக இருந்த ஒரு 10-15 சிறுவர்கள் ஒன்று கூடி இப்பொழுது மாகாளியம்மன் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருக்கோவில் கருவறையிலே அப்பொழுது மண்மேடை பெரிய பள்ளம் அங்கு இருக்கும். அந்த பள்ளத்திற்கு குருப்பள்ளம் என்று பெயர். அந்த குருப்பள்ளத்தின் ஓரத்திலே மண்ணாலான மேடை அமைத்து கந்தளி அமைப்பிலே இந்த அம்மனை நிர்மாணித்து மாகாளியம்மன் என்று அம்மனுக்கு பெயரிட்டு தங்களால் இயன்ற அளவிற்கு பச்சை பந்தல் வேய்ந்து தோரணங்கள் கட்டி நெய்யாலே தீபமேற்றி திருவிழாவெடுத்து, அம்மா தாயே, இந்த கண்ணம்பாளையம் மட்டுமல்ல புறநகரிலே இருக்கக்கூடிய அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் செழிப்புறுகின்ற வகையிலே மிகப்பெரிய மழை வேண்டும். எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கின்றதே என்று மனம் வருந்தி அம்மனுக்கு அந்த சிறுவர்கள் விழாவெடுத்தார்கள். விழாவெடுத்து ஆனந்தமாக அம்மனை கொண்டாடிவிட்டு அயர்ந்து உறங்கிவிட்டார்கள் அன்று. அந்த இரவே அனைத்து மக்களும்
கண்ணுற்று உறங்குகின்ற நேரத்தில் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய இடியுடன் கூடிய கனத்த மழை பொழிந்தது. ஊரில் உள்ள நீர்நிலைகளெல்லாம் நிரம்பி வழிகின்றன. குட்டை குளங்கள், ஏரி குளங்களெல்லாம் நிறைந்து பள்ளங்களிலெல்லாம் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஊரினுடைய வலுவிழந்த குடிசை வீடுகளெல்லாம் இடிந்து விழுகின்றன. கனத்த பெருமழை கொட்டோவென்று கொட்டுகிறது. சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மிகப்பெரிய ஆனந்தம். நம்முடைய அம்மனுடைய ஆற்றல் இந்த மலை பொழிந்து விட்டது என்று ஆனந்த கூத்தாடினாலும் யாரும் வீட்டை விட்டு வெளிவர முடியாத வகையிலே மிகப்பெரிய எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சி. அந்த குறுப்பள்ளத்திலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அந்த இளைஞர்களுக்கோ மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் இந்த கனமலையிலே நாம் அம்மனுக்கு அமைத்த மண்மேடை என்ன ஆகுமோ என்று ஒரு அச்ச உணர்வு. எப்பொழுது விடியும் என்று விடிய விடிய கண்ணுறக்கம் இல்லாமல் காத்திருக்கின்றார்கள். விடிந்ததும் சற்றே மழை ஓய்கிறது. அந்த ஓய்ந்த நேரத்திலே ஓடோடி வருகின்றார்கள் அந்த சிறுவர்கள். தாங்கள் அமைத்த அம்மன் எவ்வாறு இருக்கின்றது என்பது காண்பதற்காக. என்ன ஆச்சரியம்! நம்முடைய சிறுவர்கள் நெய்யினாலே விளக்கிட்டு மாலையிலே ஏற்றி வைத்த அந்த தீபம் கனத்த காற்று மழையிலும் அணையாமல் விடிய விடிய அப்படியே எரிந்து கொண்டிருந்த காட்சியை ஊர் மக்களும் அந்த சிறுவர்களும் கண்ணுறுகின்றார்கள். மிகுந்த ஆச்சரியத்திற்கு உட்படுகின்றார்கள். நாம் அமைத்த மாகாளியம்மன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அம்மன். இயற்கையாகவே அந்த அம்மனுடைய ஆற்றல் அந்த இடத்திலே மிக அற்புதமாக குடிகொண்டிருக்கின்றது என்கின்ற உணர்வு அவர்களுக்கு உண்மை புலப்படுகின்றது. அந்த வகையிலே அனைத்து வெளியூர்களுக்கு சென்றிருந்த வேளாண்குடி மக்களும் திரும்ப கண்ணம்பாளையத்திற்கு வருகை தந்து தங்களுடைய நிலத்தை உழுது மீண்டும் தங்களுடைய வாழ்வாதாரமான விவசாயத்தை மேற்கொண்ட காட்சி அன்றிலிருந்து இன்று வரை நன்றி பெருக்கோடு ஒவ்வொரு ஆடி மாதமும் அந்த ஆடி 18ஆம் தேதியை முன்னிறுத்தி அம்மனுக்கு விழா செய்வதாய் வழக்கமாக கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே பிற்காலத்திலே வந்த பெருமக்கள் கொடைவள்ளல்களெல்லாம் தங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு அந்த அம்மனுக்கு திருக்கோவில்கள் அமைத்து குயவன் ஓட்டினாலே வேய்ந்த வெள்ளை வீடை அம்மனுக்காக உருவாக்கி அவர்கள் சக்திக்கேய்த்த திருமதிலை உருவாக்கி அம்மனை மிகுந்த ஆரவாரமாக கொண்டாடி வருகின்றார்கள். நம்முடைய இந்த திருப்பணிக்குழு அங்கத்தினர்கள் முதன்முறையாக இந்த திருக்கோவிலிலேதான் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவிலிலேதான் தங்களை இந்த திருப்பணியிலே முதன்முறையாக ஆட்படுத்தி கொள்ளுகின்ற வாய்ப்பை மாகாளியம்மன் நமக்கு அருளினார்கள். 2007 அம்மனுக்கு திருக்கோவில் அமைக்க வேண்டும் என்கின்ற பேராவல் கொண்டோம். அதற்கு முன்பாகவே பெரியவர்களெல்லாம் காலம் காலமாக அம்மனுக்கு கோபுரம் கட்டி பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே பல்வேறு முயற்சியை கை கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அம்மன் ஏனோ நமக்காக காத்திருந்தது போல 2007 நாமெல்லாம் இளைஞர்களாக வேகத்தோடு இருக்கின்ற காலகட்டத்தில் அம்மன் நமக்கு அந்த வாய்ப்பினை அருளினார்கள். அதற்கு முன்பாக ஊர் பெரியவர்களினாலே 1999ஆம் ஆண்டு முதன்முறையாக அம்மனுக்கு திருக்குண்டம் அமைத்து வழிபட வேண்டும் என்கின்ற பேராவல் கொண்டோம். அந்த பேராவலின் விளைவாக அம்மனுக்கு 60 அடியிலே கொண்டம் அமைத்து அதிலே பூவை நிரப்பி, அதாவது கனல் அக்கினியை பரப்பி அதிலே இறங்கி அம்மனை வழிபட வேண்டும் என்று ஆவல் கொண்டோம். ஆனால் மிகுந்த அச்ச உணர்வு எல்லோருக்கும். இதுவரையிலே நாம் கண்டிராத அந்த கொண்டமிறங்குகின்ற நிகழ்ச்சி எப்படி அமையுமோ என்கின்ற ஒரு பய உணர்வு உள்ளத்திலே உறுத்தி கொண்டே இருந்தது. இருந்தாலும் ஒரு ஆவல், அம்மனுக்கு கொண்டம் அமைத்தே தீர வேண்டும் என்று
ஆவல் கொண்டு 60 அடி குண்டம் அமைத்தோம். அந்த குண்டம் அமைத்து முந்தைய நாள் இரவே அந்த அக்கினி பிழம்பு வானோக்கி எரிந்து கொண்டிருக்கின்றது. சுமார் 50 அடிக்கு அந்த பக்கமே அக்கினியினுடைய வெம்மை ஜுவாலை நம்ம எல்லாம் பொசுக்கி விடுவது போல ஒரு வெப்ப சூழல் நிலவுகிறது. காலையிலே அதிகாலை 6:30 மணிக்கு கொண்டம் இறங்க வேண்டும். யார் இறங்குவார்கள், எப்படி இந்த அனலிலே இறங்கி ஓடுவார்கள் என்றெல்லாம் அச்ச உணர்வோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்று ஆவல்மிக்க 100க்கும் மேற்பட்ட அன்பர்கள் பக்தி சிரத்தையோடு அந்த கொண்டத்திலே இறங்கி அம்மனை வழிபட்டார்கள். நாங்களும் அந்த கொண்டத்திலே அன்று இளைஞர்களாக இறங்கினோம். யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் அம்மன் மிகுந்த மகிழ்ச்சியுற எங்களை எல்லாம் அந்த திருவிழா கொண்டாடச் செய்தது எங்களுக்கு மிகுந்த ஆனந்தமாக இருந்தது. அனலிலே பக்கத்திலே நடக்கின்ற பொழுது வெம்மை தாழாமல் எங்களுடைய கால் முடியெல்லாம் கருகுகின்றது. ஆனால் அக்கினி குண்டத்திலே இறங்கி நாங்கள் நடக்கின்ற பொழுது சாதாரணமாக பூவிலே இறங்கி நடப்பது போல ஒரு குளிர்ந்த தன்மையோடு அம்மன் எங்களை வரவேற்ற காட்சி அம்மனுடைய திருவருளுக்கு மிகுந்த சாட்சியாக அமைந்தது. அந்த வண்ணத்திலே மிகுந்த ஆரவாரத்தோடு அந்த ஆண்டு அம்மனுக்கு திருவிழாவை நிறைவு செய்தோம். அடுத்த ஆண்டும் கொண்டம் அமைக்க வேண்டும் என்கின்ற ஆவல். ஆனால் எல்லோரிடத்திலும் ஒரு அலட்சிய உணர்வு. கொண்டம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை இறங்கிக்கலாம் என்கின்ற ஒரு அசால்ட். அது என்னப்பா இறங்கி ஓடுனா போகுது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு அசால்ட்டான ஒரு உணர்வு, பயபக்தி குறைவு இவையெல்லாம் ஏற்பட்டது. அன்றும் அப்படித்தான். முந்தைய நாள் இரவு அக்கினியை பற்ற வைக்கின்றோம். அக்கினி பற்றுவதற்கே மிகுந்த கால நேரத்தை எடுத்துக்கொள்ளுகின்றது. அடுத்த நாள் 7 மணிக்கு கொண்டம் இறங்க வருகின்றோம். தீ ஜுவாலைகள் அப்படியே கனன்று கொண்டு இருக்கின்றன. எல்லோருக்கும் முந்தைய வருடம் எந்தவித குறைவும் இல்லாமல் இறங்கி வந்தோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் எல்லோருக்கும் ஒரு பக்தி குறைவு. இது ஒரு விளையாட்டு போல நினைந்து அன்று எல்லோரும் கொண்டம் இறங்குகின்றார்கள். அதை ஒரு பொருட்படுத்தாமல் இறங்குகின்றோம். அன்று இறங்கிய அத்துணை பேருக்கும் காலிலே பலத்த வெம்மைப்புண் ஏற்பட்டு விட்டது. குழந்தைகள் தவிர ஒரு 10-15 குழந்தைகள் அன்று இறங்கினார்கள். அவர்களுக்கு எந்தவித தீங்கும் இல்லை. பெரியவர்கள் அத்துணை பேருக்கும் காலிலே கொப்புளங்கள், கனன்ற புண்கள் ரணமாகி மிகுந்த வேதனைக்குள்ளானார்கள். எங்களுக்கெல்லாம் மிகுந்த அச்ச உணர்வு ஏற்பட்டது. அம்மா தாயே, ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த தவறுகளையெல்லாம் நீ பொறுத்தருள வேண்டும். உன்னுடைய ஆற்றலை குறைவாக மதிப்பிட்டமைக்காக நாங்கள் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகின்றோம். எனவே தாயே பொறுத்தருள வேண்டும். இந்த வெம்மைப்புண் தாக்கிய அத்துணை பக்தகோடி பெருமக்களுக்கும் உடனடியாக அந்த காயங்கள் ஆறி அவர்கள் மீண்டும் அடுத்த ஆண்டு நம்பிக்கையோடு உன்னுடைய கொண்டத்திலே இறங்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டினோம். அம்மனிடத்திலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு வெம்மைப்புண் தாக்கிய அத்துணை இல்லங்களுக்கும் நாங்கள் சென்று அவர்கள் மீது தீர்த்தங்கள் தொளித்தோம். என்ன ஆச்சரியம்! ஒரு வார காலத்திற்குள்ளே அந்த தீ காயங்களெல்லாம் ஆறி மீண்டும் அவர்கள் தங்களுடைய பணிகளை சிறப்புற மேற்கொள்ளுகின்ற வகையிலே அம்மன் அருள்பாலித்தார். அடுத்த ஆண்டும் கொண்டம் அமைக்க வேண்டும். இந்த மக்களுடைய அவநம்பிக்கைகளெல்லாம் தீர வேண்டும். அம்மன் மீண்டும் நம்மளை குளிர்ந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பேராவலோடு 2001ஆம் ஆண்டு
மீண்டும் குண்டம் அமைக்கின்றோம். அனைத்து மக்களும் அச்ச உணர்வோடு மீண்டும் பயபக்தியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அந்த நேரத்தை. என்னே ஆச்சரியம்! தாயின் கருணையுள்ளம் எப்பொழுது நாம் பயபக்தியோடு அந்த குண்டத்திலே இறங்கினோமோ அப்பொழுதே அம்மன் குளிர்ந்த மனதோடு நம்மை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குண்டத்திலே இறங்கிய அத்துணை மக்களுக்கும் எந்தவித தீங்கும் இல்லாமல் மிகவும் அற்புதமான குளிர்ச்சியான ஒரு சூழல் அன்று நிலவியது. மிகுந்த ஆரவாரத்தோடும் அம்மனுடைய திருவருளை மெச்சியும் அன்று விழாவை நிறைவு செய்தோம். இந்த வகையிலே ஆற்றல் மிக்க மாகாளியம்மன் அன்றிலிருந்து மகாசக்தி மாகாளியம்மனாக போற்றப்பட்டார். இதேபோல ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களிலே தங்களுக்கு ஏற்படுகின்ற தீமைக்காக வந்து மனமுருகி வேண்டினால் உடனடியாக 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களுக்கு நிறைவேறப்படுகின்ற வகையிலே அருள்பாலிக்கின்ற அற்புதமான ஆற்றல் மிக்க தெய்வம் நம்முடைய மகாசக்தி மாகாளியம்மன். அந்த மாகாளியம்மனுக்கு 2007 திருப்பணி செய்ய வேண்டும் என்று இன்றைய திருப்பணிக்குழு அன்பர்கள், அன்றைய இளைஞர்கள் மிகுந்த அச்ச உணர்வோடு அந்த திருப்பணியை மேற்கொண்டோம். அம்மனுடைய அருள் உத்தரவோடு 10 லட்சம் ரூபாய்க்கு திட்டமிட்டு அந்த திருப்பணியை மேற்கொண்டோம். அன்றைய இளைஞர்கள் இரவு பகலாக 100க்கும் மேற்பட்ட பெண்மணிகள், மகளிர் பெருமக்கள், இளைஞர் பெருமக்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என அத்துணை பேர்களும் கல்லும் மண்ணும் சுமந்து மாகாளியம்மனுக்கு அற்புதமான திருக்கோவிலை அமைத்திருக்கின்றார்கள். இன்று நீங்கள் கோவை பழனிக்கு சூலூரிலே இருந்து வந்தீர்கள் என்றால் முகதலையிலே பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு அடுத்தாற்போலே கோவை பழனிக்கு முன்பாக வடக்கு நோக்கி எழிலுற அமைந்திருக்கின்ற அற்புதமான திருக்கோவில் தான் இந்த மகாசக்தி மாகாளியம்மனுடைய திருக்கோவில். 2007 திருப்பணி துவங்கப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற பொருளாதார சூழல் அப்பொழுது இல்லை. எல்லா மக்களும் தவணை முறையிலே 100ம் 50மாக சேர்த்து கொடுத்து இந்த திருக்கோவிலை 30 லட்சம் ரூபாய் செலவிலே திருப்பணியை நிறைவு செய்தோம். அந்த காலகட்டத்திலே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவு கூற விருப்பப்படுகின்றேன். திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அடித்தளம் அமைக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு சைஸ்கள் தேவைப்படுகின்றது. ஒரு கல் அன்றைக்கு 7 ரூபாய். 7 ரூபாய் கிட்டத்தட்ட 3000 கற்கள் தேவைப்படுகிறது என்று திட்டமிடுகின்றோம். அன்று 7 ரூபாய் கொடுத்து கல் வாங்குவதற்கு எங்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை. அப்பொழுது எங்களுடைய திருப்பணிக்குழுவிலே அங்கம் வகிக்கின்ற, இப்பொழுது திருப்பணிக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருக்கின்ற செல்வராஜ் மாமாவும் சீரிய அங்கத்தினரான அவருடைய தம்பி நந்தீஸ்வரன் அவர்களும் வந்து எங்களுடைய தோட்டத்திலே கடந்த 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லுக்குழி அமைத்து கல்லுடைத்திருந்தோம். அப்பொழுது 1000 கற்கள் அந்த கல்லுக்குழியிலே இருக்கின்றது. இப்பொழுது முழுமையாக 20 அடிக்கு மேலாக தண்ணீர் நிரம்பி இருக்கின்றது. அந்த தண்ணீரை வெளியேற்றிவிட்டு அந்த 1000 கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய திருப்பணிக்குழு அன்பர்கள் போய் அந்த கல்லுக்குழியை பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1.5 ஏக்கருக்கு அதிகமான பரப்பளவு கொண்ட அந்த கல்லுக்குழி 20 அடி ஆழத்திற்கு தண்ணீர் நிரம்பி இருக்கின்றது. அந்த 20 அடி ஆழ தண்ணீரை வெளியேற்றுவது என்பது மிகுந்த பொருட்செலவை ஏற்படுத்துமே. இந்த முயற்சியை கைவிட்டு விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்பொழுது ஒரு 15 இளைஞர்கள் வருகின்றார்கள். மாமா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். இன்ஜின் வைத்து அந்த தண்ணீரை இறைப்பதெல்லாம் சாத்தியமில்லை. நாம் நீருக்குள்ளே முக்குழி போட்டு அந்த கல்லை எடுப்பதற்கு முயற்சி செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் உண்மையிலேயே அச்சப்படுகின்றேன். உயிரை பணயம் வைத்து 20 அடி ஆழத்திற்கு நீரிலே மூழ்கி அந்த 1000 கற்களை எடுக்க வேண்டும். 1 கல் 2 கல் அல்ல, 1000 கற்களை நீரில் மூழ்கி எடுத்து வர வேண்டுமே, வேண்டாம் என்று நான் தடுக்கின்றேன். ஆனால் அன்றைய இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் அம்மனுடைய முழுமையாக நம்பிக்கை வைத்து அம்மனுக்கு அன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து, தாயே,
உன்னுடைய திருப்பணிக்காக அந்த கல்லெடுக்கின்ற பணியிலே இன்று ஈடுபட இருக்கின்றோம், நீதான் எங்களோடு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிவிட்டு அன்றைய இளைஞர் பெருமக்கள், இன்றைய திருப்பணிக்குழு அன்பர்கள் அந்த கல்லுக்குழிக்கு செல்லுகின்றார்கள். என்னே ஆச்சரியம்! 20 அடி ஆழத்திற்கும் கீழாக ஒரு இளைஞர் முக்குழி போட்டு பார்த்து வருகின்றார். கல்லை பார்த்து விட்டேன், குவியலாக கிடக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே ஒரு 15 அடி உயரத்திற்கு ஒரு இரும்பு ஏணியை அமைக்கின்றார்கள். அதனை நீரிலே அங்குமிங்கும் ஆடாமல் அதனை ஒரு பாறையிலே பொருத்தி கட்டி நீர்மட்டத்திற்கு மேலாக ஒவ்வொரு 4 அடி 3 அடிக்கும் ஒருவராக இளைஞர்கள் 10 பேர் அந்த ஏணியிலே நிற்கின்றார்கள், சாரம் அமைத்தது போல. அதிலே 5 திறம்பட்ட இளைஞர்கள் ஒவ்வொருவராக அந்த கல்லுக்குழியிலே மூழ்கி ஒவ்வொரு கல்லாக எடுத்து வந்து நீருக்கு மேல்மட்டத்திலே கொடுக்க, அதனை ஏணியின் மீது இருந்த அன்பர்கள் அந்த கல்லை லாவகமாக வாங்கி அடுத்த அன்பரிடத்திலே கொடுக்க, அந்த அடுத்த கண்பரிடத்திலே கொடுக்க, இப்படி ஒவ்வொரு கல்லாக டிராக்டர் என்கின்ற வாகனத்திற்கு வந்து சேர்ந்தது. அதனை எல்லாம் நினைத்து பார்த்தால் இன்றும் கண்ணிலே ரத்தம் வழிகின்றது. அப்படி அந்த 1000 கற்களையும் லாவகமாக எடுத்தார்கள் அன்பர் பெருமக்கள். அப்படியெல்லாம் இரவு பகலாக உழைத்து தங்களுடைய இரத்தத்தை வியர்வையாக சிந்தி அற்புதமான கோவிலை 2 ஆண்டுகளுக்குள்ளாக உருவாக்கி திருப்பணியிலே கண்ணம்பாளைய மக்கள் இன்று கோவை பழனி என்று கொண்டாடப்படுகின்ற கண்ணம்பாளையத்தினுடைய திருப்பணியிலே முதல் முத்திரையை பதித்தது இந்த மாகாளியம்மனுடைய திருக்கோவில் திருப்பணி. 2009 அக்கம்பக்கம் ஊர்களெல்லாம் மெச்சுகின்ற வகையிலே மிக அற்புதமான திருவிழாவாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவுற்றது. அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு கணமும் நம்முடைய மாகாளி அம்மனுடைய அருட்சக்தி ஒவ்வொரு நாளும் கூடி வருவதை கண்கூடாக கண்டு வருகின்றோம். எனக்கு ஒரு சமயம் 2010-11 காலகட்டங்களிலே நிலப்பிரச்சனை வழக்கு விரைவு நீதிமன்றத்திலே இருக்கின்றது. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு வருகின்றேன். அந்த பிரச்சனை தீர்வதாக இல்லை. 5 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வதே என்று புரியாத ஒரு சூழல். உச்சகட்டமாக அந்த வழக்கு வருகின்ற வேளையிலே எனக்கு அம்மனை தவிர வேறு கதி இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றது. மாகாளி அம்மனிடத்திலே சென்று மனமுருக என்னுடைய பிரச்சனையை சொல்லி வேண்டிக் கொண்டு, இப்பொழுது இருக்கின்ற வெல்வ மரத்தடியிலே ஒரு பெஞ்சி இருந்தது, அந்த பெஞ்சிலே போய் அமர்ந்து விட்டேன். இன்று பிரச்சனை தீர்ந்தால் மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு நான் செல்வேன், அல்லது இங்கேயே அமர்ந்து விடுவேன் என்று அம்மனிடத்திலே மனமுருக வேண்டி அங்கே அமர்ந்திருக்கின்றேன். என்னே ஆச்சரியம்! 3/4 மணி நேரத்திற்குள்ளாக ஒவ்வொரு ஃபோனாக வருகிறது எனக்கு. நான் என்ன நினைத்து கவலைப்பட்டு அம்மனை வேண்டினேனோ அத்தனை கவலைகளும் தீருகின்ற வகையிலே அந்த போன் செய்திகள் எனக்கு தேடி தேடி வருகின்றன. 3/4 மணி நேரத்திலே என்னுடைய பிரச்சனை தீர்ந்த பின்புதான் அந்த திருக்கோவிலை விட்டு வெளியே வந்தேன். இப்படி என்னுடைய வாழ்விலேயே பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்ட பொழுதும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்ட பொழுதும் மனமுருகி நான் எப்பொழுதெல்லாம் மாகாளியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று வருகின்றேனோ திரும்பி என்னுடைய இல்லத்திற்கு வருவதற்குள்ளாக அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். அப்படி ஒரு பேராற்றல் பெற்ற அம்மன் தான் கோவை பழனி என்று புகழப்படுகின்ற கண்ணம்பாளையத்தினுடைய வடக்கு எல்லையிலே காவல் தெய்வமாக விற்றிருக்கின்ற அருள்மிகு மகாசக்தி மாகாளியம்மன். அந்த மாகாளியம்மனுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக பெரும் திருவிழாவெடுத்து 10 நாட்களை உள்ளடக்கிய பெரும் திருவிழாவினை நாங்கள் நடத்தினோம். ஆனால் தொடர்ந்து மக்களை இம்சைக்குள்ளாக்கக்கூடாது என்கின்ற ஒரு பெருநோக்கில் இந்த ஆண்டு 3 நாட்களை உள்ளடக்கிய திருவிழாவாக இந்த ஆடி திருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம்.
ஒவ்வொரு இல்லங்களை தேடியும் அம்மனுடைய அழைப்புதலை கொண்டு வந்து உங்களுடைய இல்லங்களுக்கு கொடுக்கின்றோம். எத்தனையோ ஏளனங்கள், பேச்சுக்கள், கண்டும் காணாத விமர்சனங்களை எல்லாம் தாண்டித்தான் உங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளூர் மக்களை நாங்கள் எந்த விதத்திலும் தவிர்ப்பதில்லை. ஆனால் வெளியூர் மக்களுக்கு இந்த அம்மனுடைய அருளை நினைவு கூற வேண்டும், தகவல் சொல்லியாக வேண்டும். இந்த திருவிழாவிலே தாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். அம்மனுடைய திருவருள் உங்களுடைய இல்லங்களிலும் நேக்கமர நிறைந்திருக்க வேண்டும் என்கின்ற பெருநோக்கிலே தான் இந்த காணொளியை வெளியிடுகின்றோம். எனவே நாளை இந்த திருவிழா, ஆடிப்பெரும் திருவிழா, அருள்மிகு கோவை பழனி அருள்மிகு மகாசக்தி மாகாளியம்மன் திருக்கோவிலுடைய ஆடி திருவிழா எல்லை காவல் தெய்வ வழிபாடோடு துவங்க இருக்கின்றது. அதாவது 1/8/2025 வெள்ளிக்கிழமை காலை கண்ணம்பாளையம் குமரகவுண்டர் வீதியிலே இருக்கக்கூடிய முதல் எல்லை காவல் தெய்வத்திற்கு பெரும்பொங்கல் வைத்து அபிஷேக ஆராதனைகளோடு துவங்க இருக்கின்ற இந்த எல்லைக்காவல் தெய்வ வழிபாடு நாளை மாலை 6 மணிக்கு கண்ணம்பாளையத்தினுடைய காவல் தெய்வமாக மேற்கு எல்லையிலே அமர்ந்து அருள்பாலித்து வருகின்ற அருள்மிகு கண்ணம்மன் திருக்கோவிலிலே நிறைவுற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அருள்மிகு மகாசக்தி மாகாளியம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம். நம்முடைய கண்ணம்பாளையம் வேணுகோபாலசாமி திருக்கோவிலிலே இருந்து அம்மனுடைய திருக்கல்யாணத்திற்கு சீர்வரிசை கொண்டு வருகின்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. அதாவது 2/8/2025 சனிக்கிழமை மாலை 4:30 மணி அளவிலே பெருமாள் திருக்கோவிலிலே இருந்து சீர்வரிசைகள் அருள்மிகு மகாசக்தி மாகாளியம்மன் திருக்கோவிலை வந்தடைய இருக்கின்றது. அதற்கு தங்களுடைய இல்லங்களிலே இருந்து மாகாளியம்மனுக்கு சீர்வரிசைகளாக தாங்கள் எண்ணத்தை கொடுக்க விரும்புகின்றீர்களோ, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கொம்பு, தேங்காய், பழம், கனி வகைகள் அல்லது இனிப்பு வகைகள், அல்லது தாங்கள் என்ன அம்மனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அது பட்டாடைகள் அல்லது அபிஷேக பொருட்கள், இப்படி எதை நீங்கள் அம்மனுக்கு திருக்கல்யாண சீராக கொடுக்க விரும்புகின்றீர்களோ அதனையெல்லாம் தங்களுடைய இல்லங்களிலே இருந்து அம்மனை மனமுருக வேண்டி ஒரு தட்டத்திலே வைத்து சீர்வரிசையாக தாங்கள் எடுத்து வர வேண்டும். அதனை பெருமாள் திருக்கோவிலிலே வைத்து வழிபாடு செய்து மேளதாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க அருள்மிகு மகாசக்தி மாகாளியம்மன் திருக்கோவிலுக்கு சீர்வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து அந்த மாகாளியம்மனுடைய திருக்கோவில் வளாகத்திலே வெகு விமர்சையாக அற்புதமாக நிகழவிருக்கின்ற அந்த திருக்கல்யாண வைபவத்தை உங்களுடைய திருக்கண்களாலே கண்டுகளித்து அம்மனுடைய திருக்கல்யாணம் நிறைவுற்ற உடனடியாக வந்திருக்கின்ற பக்தகோடி பெருமக்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த கல்யாண விருந்தை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த கல்யாண விருந்தையும் கலந்து கொண்டு பங்கு கொண்டு உண்டு உணவருந்தி மகிழ்ந்து அம்மனுடைய திருவருள் முழுமையாக தங்களுடைய இல்லங்களிலே பதிய நீங்கள் இங்கு வருகை தர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18ஆம் தேதி 3/8/2025 மாலை 3 மணி அளவிலே அம்மனுக்கு மனம் குளிர நம்முடைய ஆசிரிய பெருந்தகை கலைமாமணி திரு தர்மராஜ ஐயா அவர்களுடைய தலைமையிலே அருள்மிகு பழனியாண்டவர் காவடிக்குழு அன்பர் பெருமக்கள் வழங்குகின்ற அற்புதமான வள்ளிகுமியாட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த நடன நிகழ்ச்சியிலும் கண்டுகளித்து அம்மனுக்கு திருக்கரகம், திருத்தேர், திருவீதி உலா நடைபெற இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணி அளவிலே திருத்தேர் திருவிதி உலாவும் திருக்கரகம் திரு ஊர்வலமாகவும் வருகின்ற அற்புத நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த 3 நாள் நிகழ்வுகளும் அருள்மிகு மாகாளியம்மனுடைய திருக்கோவிலுக்கு தங்கள் சுற்றத்தோடு வருகை தந்து மனமுருக இந்த அம்மனை வேண்டி தங்களுடைய இல்லங்களிலெல்லாம் மகாசக்தி மாகாளியம்மனுடைய திருவருட் பெருங்கருணை நீக்கமர நிறைந்து என்றும் உங்களுடைய வாழ்விலே வளமே பெருக வேண்டும்,
நிறைவே நிறைய வேண்டும் என்றும் மன மகிழ்வோடும் உள்ள திடத்தோடும் வருகின்ற துன்பங்களையெல்லாம் தாங்குகின்ற ஆற்றலை அம்மன் கொடுக்க வேண்டும் என்று மனமுருக வேண்ட உங்களையெல்லாம் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் இந்த அம்மனுக்கு எதிர்காலத்திலே மிகப்பெரிய ஒரு ராஜகோபுரம் அமைக்க வேண்டும் என்கின்ற திட்டம் எங்களிடத்திலே இருக்கின்றது. அதற்கு இன்னும் 4-5 ஆண்டுகள் ஆகலாம். அந்த திருப்பணியையும் அம்மன் முழுமையாக நடத்தி காட்டுவார்கள். கிட்டத்தட்ட 40 அடி அகலமும் 80 அடி உயரமும் 1000 சுதைகளும் கொண்ட அற்புதமான ராஜகோபுரம் மகாசக்தி மாகாளியம்மனுக்கு அமைக்க எண்ணியிருக்கின்றோம். அந்த திருப்பணியிலும் தங்களுடைய பங்களிப்பை சிறியதோ பெரியதோ முழுமையான மனநிறைவோடு தாங்கள் அளிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகின்றோம். வாருங்கள், அம்மனை மனமுருக வேண்டுங்கள். உங்களுடைய குறைகளெல்லாம் நீங்கி செழிப்புற வாழ்வு அமைய உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.